அறிவாளி நேயர்களுக்கு வணக்கம். மாடி தோட்டத்தில் வந்து காய்கறி செடிகள் வளர்க்கும் பொழுது அதை கூடவே வந்து மூலிகை செடிகளையும் வளர்த்து நம்ம சமையலறையில் அந்த மூலிகை செடிகளை உபயோகித்து வர்ற முறைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை செடி நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவில் மூலிகை குணம் இருக்கிற வகை வந்து ஒற்றை செம்பருத்தி பூ. இந்த ஒற்றை செம்பருத்தி பூவை வந்து அழகுக்காகவும் வழிபாட்டுக்கும் மட்டும்தான் இதுக்கு பயன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். அது முற்றிலும் தவறானது. ஒற்றை செம்பருத்தி பூவில் வந்து தங்கத்தில் இருக்கக்கூடிய சத்து இருக்குது. இந்த ஒற்றை செம்பருத்தி பூ வந்து இரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபினை வந்து அதிகப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும். இது போக வந்து நம்மளோட பிளட் ஃப்ளோ, இரத்த ஓட்டத்தை வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஏதாவது அடைப்பு இருக்குது, ஹார்ட்டில் இருக்கிற அடைப்புகளை கூட குணப்படுத்தும் தன்மை கொண்டது. இந்த ஒற்றை செம்பருத்தி பூவை அதோட காம்பையும் மகரந்தத்தை மட்டும் நீக்கிட்டு ஒரு நாளைக்கு 5 பூவை பச்சையாகவே நம்ம மென்று தின்றாலே வந்து 48 நாள் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஆர்டரியில் இருக்கிற வந்து பிளட் கிளாட் அதெல்லாமே வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அது போக இதுக்கு வந்து காஸ்மெட்டிக் பர்பஸும் நிறையா இருக்குது. இந்த ஒற்றை செம்பருத்தி பூ அதோட இலை இதை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக நம்ம வந்து தலைக்கு வந்து பேக்காக போட்டுக்கலாம். ஹேர் க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ணும், கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அது தவிர இதை வந்து மருத்துவத்திலையும் இந்த செம்பருத்தி பூ இதழ்களை வந்து நம்மளோட சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலையும் நிறையா பயன்படுத்திட்டு வராங்க. பலவிதமான காய்கறி செடிகளை மாடி தோட்டத்தில் வளர்க்குற வழிமுறை இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த காய்கறி செடிகள் கூடவே நம்ம எளிதாக மூலிகை செடிகளையும் வளர்த்து அதோட முழுமையான பலனை வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய வகையில் வந்து இது காய்கறி செடிகளை எவ்வளவு ஈஸியாக வளர்க்கலாமோ அதே போல் எளிதாக வளர்க்கக்கூடிய மூலிகை செடிகளும் இருக்குது, அதிக பயன் தர மாற மூலிகை செடிகளும் இருக்குது. அந்த வகையில் இந்த மூலிகை செடிகளை வந்து ஒரு மூலிகை செடியிலிருந்து எப்படி அதை வந்து ஒரு மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ நர்சரியிலேருந்து நம்ம ஒரு மூலிகை அரிதாகிட்டு வர மூலிகையோ அல்லது அதிக பயன் தரக்கூடிய மூலிகைகளை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கட்டிங்லேருந்து ஒரு செடியிலிருந்து பல செடிகளாக மாற்ற முடியும். இதனால் வந்து என்ன ஆகும், நம்ம மூலிகை செடிகளோட விழிப்புணர்வு அதிகமாகும். குழந்தைகளுக்கும் நம்ம வந்து வீட்டிலையே வந்து ஒரு மூலிகை செடி வாங்கிட்டு வந்து அதை பல செடியாக குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கும் நம்ம இதை கற்றுக் கொடுக்கறதுனால அவங்க வந்து இந்த மூலிகை செடிகளை நான் வச்ச செடி என் கையால் நான் கட்டிங்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ண செடிங்கிறத வந்து ஆர்வம் அவங்களுக்கு ஜாஸ்தியாகும். மூலிகைகளோட பயன்கள் என்னன்னு அவங்களுக்கு ஒரு என்கொயரி வரும். இதனால் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் அண்ட் நம்ம பாரம்பரிய மூலிகைகளை வந்து நம்ம அழிஞ்சிட்டு வர மூலிகைகளை வந்து அடுத்த சந்ததியினர் மூலமாகவே இதை நம்ம புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் நம்ம மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு மூலிகை செடியை நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கும்போது அந்த மூலிகை இப்போ நர்சரியிலேருந்து அந்த ஒரு மூலிகை செடியை வாங்கிட்டு வந்து அதை நம்மளே வந்து இப்போ ஒரு செடியை வந்து நம்ம 10 செடியாக மல்டிப்ளை பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து இந்த நம்ம எடுத்துக்கிற மூலிகை வந்து விதை மூலமாக வந்து அதை மல்டிப்ளை ஆகுதா, ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலமாகவா அல்லது பதியன் மூலமாகவான்றதை வந்து நம்ம நர்சரி ஓனர்ஸ்டையோ அல்லது வந்து புத்தகங்களையோ படித்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த வகையில் இந்த செம்பருத்தி செடி வந்து ஒற்றை செம்பருத்தி செடி வந்து தண்டு ஸ்டெம் கட்டிங் மூலமாக தான் நம்ம வந்து அதை மல்டிப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு எப்படி அதை வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலேயே சாதாரணமாக ஒரு செடியிலேருந்து இன்னொரு செம்பருத்தி செடியை உற்பத்தி பண்ணலாங்கிற டெக்னிக்கை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல முற்றின தண்டாக பார்த்துக்கணும். அதில் வந்து அந்த தண்டில் வந்து எந்த விதமான நோய் தொற்றும் இருக்கக்கூடாது.
கட் பண்ணும் பொழுது நல்ல ஷார்ப்பாக இருக்கிற சிசர்ஸால் கட் பண்ணணும். ஸோ தட் அதோட டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ நமக்கு வந்து அதோட அது ஜெர்மினேஷன் வந்து சரியாக இருக்கும். புதுசாக துளிர் விடுறது வந்து நமக்கு வந்து சீக்கிரம் இருக்கும். இந்த இந்த இதை வந்து இந்த ஒரு கணு வந்து உள்ளே போகணும். மண் பகுதிக்குள்ளே ஒரு கணு வந்து உள்ளே நுழையிற மாதிரி பார்த்துக்கணும். மேல் தண்டு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அது மேலே வந்து மண் உருண்டையை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். பூவாளி நிகழ்ச்சியில் ஒற்றை செம்பருத்தி பூவோட மருத்துவ குணங்களை பார்த்தோம். அதை வந்து எப்படி நம்ம வீட்டு தோட்டத்தில் நட்டு நான் அதோட முழுமையான பயனை வந்து நம்ம அடையலாங்கிற தகவல்களே உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இப்போ இது போல் வேறு ஒரு அரிய வகை மூலிகையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.